வணக்கம். இன்றைக்கி நண்டு வறுவல் எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்று வாழை இலையில், ஒன்று தவாலேயே வறுக்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எப்படி நண்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது மாதிரி நண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பக்கம் காலை இது மாதிரி பிடிச்சிட்டு இப்படி எப்படிங்கன்னா அது வந்துடும் அந்த ஓடு. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க பாருங்கள், அந்த இதுவெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு தெரியுது பாருங்கள், அந்த ஓட்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் இந்த காலெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க உடச்சி. அவ்வளோதான். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ண நண்டுங்களை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட மிளகாய்த்தூளும் உப்புத்தூளும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்துலேயும் நல்லா மசாலா விட்டுட்டோம். பார்த்து கிளறி விடுங்க, ஓடு குத்திக்கும். அதனால் பார்த்து கிளறுங்க. கிளறி இதை அப்படியே ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ வாழை இலையில் ஊற வச்ச நண்டை வச்சு கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் வதக்கி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா மடித்து ஒரு நூல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு தோசைக்கல்லில் போட்டுருங்க. போட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொறுமையாக வறுத்திங்கன்னா தான் நல்லா உள்ளே நல்லா வேகும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் அப்படி தவாலே ஃப்ரை பண்ணுறது. அதுக்கு முதல்ல தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி நண்டு துண்டுங்களை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இதையும் சிம்மில் வச்சு வேக விடுங்க. மேலே கருவேப்பிலை தூவிக்கோங்க. இதுலேயும் வெங்காயம் தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைங்க. திருப்பி போட்டு நல்லா வேகும். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ நல்லா சூடாக எடுத்து பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்துக்கு நன்றி.